ஜென்சி கிட்ட புத்தகம் படிக்கும் பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க, டு பி ஆனஸ்ட். பொறுமையாக ஒரு 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 முழு புத்தகத்தையோ இல்லை ஒரு வரலாறையோ அதை படிக்கணும் அப்படிங்கிற பொறுமை அவங்களுக்கு இல்லை. எல்லாத்தையுமே இந்த 2 மினிட் கேப்சியூல்ல வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்வாங்கிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனுமே. இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான். அதுக்கு கேபிட்டலைஸ் தான் நம்ம அப்போனன்ட் பண்ணோம். அதை கேபிட்டலைஸ் பண்ணணுங்கிறேன் நான். இப்ப நல்ல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் இளைஞர்கள் அரசியலே வரக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு சில முதலாளித்துவ நிறுவனங்கள் அப்படி பண்றது கூட இருக்கு. அதை பண்றாங்க. அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்மளும் அதே விஷயங்களை. இப்போ அம்பேத்கர் என்ன பண்ணாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க? அவங்களுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் மறுக்கப்பட்டது. ஏன்னா நீ படிச்சா நீ தெளிவடைஞ்சிருவ, நீ தெளிவடைஞ்சா நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்ப, நீ கேள்வி கேட்டானா இங்க இருக்கக்கூடிய அந்த படிநிலைப்படுத்தப்பட்ட அந்த சமுதாய கட்டமைப்பை நீ உடைச்சு எறியணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவ. அப்ப நீ படிக்காம இருந்தனா தான் நீ என்னை கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு தானே ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ அம்பேத்கர் அந்த சமூகத்தை முன்னேற்றணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கையில எடுத்த அதே ஆயுதம் அந்த படிப்பு தான். அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் படிச்சுட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனோம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் போயிருக்கலாம். பட் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு வராரு. நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்து நமக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஒரு டிஃபென்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அதுதான் நமக்கு இந்த பாசிச பாஜக அரசுக்கும் நமக்கும் இடையே ஒரு அரணாக இன்னைக்கும் நிக்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த மாதிரி ஒரு இப்போ ஜென்சிக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சோசியல் மீடியா தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கு. அதை பயன்படுத்தி தான் ஜென்சியை திசை திருப்பினாங்க. அப்படிங்கும்பொழுது அதே சோசியல் மீடியா அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அவங்கள நம்ம நேர்வழிக்கு கொண்டு வர முடியும்.